பிழையான கூற்றை தெரிவு செய்க. பிழையான கூற்றை தெரிவு செய்க. இல்ல பாருங்க, 3 விடை இருக்கு. இதுல நாங்கள் பிழையான எந்த கூற்றோ நான் தெரிவு செய்ய வேணும். இதுல பாருங்க பிள்ளைகள், அதிகமான மழை பெய்தால் சில வேளை சூழ இருளாகும். அதிகமான மழை பெய்யக்க சில வேளை எங்கள் சூழ இருளாகுமா வேண்டா. சரியான கூற்று. என்ன அதிகமான மழை பெய்தா பிள்ளைகள் இருட்டாயிரும் என்ன? ஓகே, அது சரி. நீர்வீழ்ச்சி மலை அடிவாரத்திலிருந்து மேலே பாய்ந்து செல்லும். எப்ப பிள்ளை நீர்வீழ்ச்சி மேலே இருந்து கீழே தான் பாய்ந்து செல்ல முடியும், மேலே பாய்ந்து செல்லாது. தண்ணி எப்பவும் கீழே தான் வரும். அப்ப அந்த கூட்டு தான் பிள்ளையா இருக்கு. 3வது பாப்போம். மத்திய மலைநாட்டில் மண் சரிவு அதிகமாக இடம்பெறும். அதுவும் என்ன வர போது? 2வது சரி. நீர்வீழ்ச்சி மலை அடிவாரத்திலிருந்து மேலே பாய்ந்து செல்லும் என்றது தான் பிள்ளையான கூட்டாக இருக்கும். சரியா? 2வதுக்கு ஒரு போடுவீங்க. அடுத்தது, 3ஆல் பிரித்தால் மீதி 2ம், 4ஆல் பிரித்தால் மீதி 3ம், 6ஆல் பிரித்தால் மீதி 5ம் வரும் எஞ்சாது. 3ஆல் பிரித்தால் மீதி 2ம், 4ஆல் பிரித்தால் மீதி 3ம், 6ஆல் பிரித்தால் மீதி 5ம் வரும். சரியா? நீங்க பிரிச்சு பார்க்கலாம். சரியா? 35 நீங்க முதல் 3ஆல பிரியுங்க. என்ன வரும்? 11 33. 2 வருதோ இல்லையோ? 2 வருது. அப்ப சரி. 4ஆல பிரிச்சு பாருங்க. 4 8 32 கழிச்சா 3. அப்ப 3 மீதி வருது. அதுவும் சரி. பிறகு 6ஆல பிரிச்சு பாருங்க. 6 5 30 கழிச்சா மீதி 5 வருது. ஆகவே எல்லாத்துக்கும் பொருத்தமான எண் என்ன வர போகுது? முதலாவது விட. 3ஆல பிரிச்சா மீதி 2 வரும். என்ன? 4ஆல பிரிச்சா மீதி 3 வரும். 6ஆல பிரித்தம் என்று சொன்னால் மீதி 5 வரும். விட என்ன? 35. அந்த 3ஆல எல்லாம் பிரிக்க வாரது சரியா வாரது விட போடுவீங்கள். ஓகே, சரியா போல? ஓகேயா? சரி, அடுத்த வினாக்கு வருவோம். எல்லா விதத்திலும் ஒன்றொன்று ஒத்த 6 புத்தகங்களை இரு பாடசாலைகளுக்கிடையே விநியோகிக்க வேண்டி இருந்தார். எல்லா விதத்திலும் ஒன்றொன்று ஒத்த 6 புத்தகங்கள். எல்லாம் ஒரே மாதிரி புத்தகங்கள்லாம் 6 புத்தகம் இருக்கு. நாங்க அதை 2 ஸ்கூலுக்கு விநியோகிக்க போறோம். 2 ஸ்கூலுக்கு தான் விநியோகிக்க போறோம். அந்த ஒவ்வொரு பாடசாலைக்கும் கிடைக்கத்தக்க புத்தகங்கள் எண்ணிக்கை வேறுபடலாம். புத்தக எண்ணிக்கை வேறுபடலாம். சரியோ? ஒவ்வொரு பாடசாலைக்கும் ஒரு புத்தகமேனும் கிடைக்குமாறு அந்த 6 புத்தகங்களும் விநியோகிக்கப்படத்தக்க வேறுபட்ட எத்தனை விதங்கள் உள்ளன? சரியோ? இப்ப முதலாவது 2 ஸ்கூல்லாம் இருக்கு. எண்ணிக்கை வேறுபடலாம். அவன் 6 வரத்தான். அப்ப நாங்க என்ன சொல்லணும் என்றால், இந்த கூட்டல் பிணைப்பை பார்க்க. கூட்டல் பிணைப்பு முதலாவது பள்ளியால் நாங்கள் எத்தனையும் கூட்டின 6 வரும் உண்டா? 1ஐயும் 5ஐயும் கூட்டினா 6. ஓமா இல்லையோ? அடுத்தது 2ஐயும் 4ஐயும் கூட்டினா 6. அடுத்தது 3ஐயும் 3ஐயும் கூட்டினா 6. அடுத்தது 4ஐயும் 2ஐயும் கூட்டினா 6. அடுத்தது 5ஐயும் 1ஐயும் கூட்டினா 6. பாருங்கோ. அப்ப எத்தனை முறையில் நாங்கள் பிரிக்க சொல்லுங்க. அப்போ நாங்கள் எத்தனை முறையை பிரிக்கலாம்னா 5 முறையா கொடுக்கலாம். சரியோ? முதலாவது ஒரு பாடசாலைக்கு 1 வந்தா அங்கே 5 போகும். 2 வந்தா 4 போகும். அப்புறம் 3 3 சமனா இருக்கு. அதாவது 4 வந்தா 2 போகும். 5 வந்தா 1 போகும். நாங்கள் வெவ்வேறு மாதிரி பிரிச்சோம்னு சொன்னா வாரத்தின 5 5 மாதிரி நாங்க பிரிக்கலாம். 5 விதம் பிரிக்கலாம். சரியா? 1ல ஒரு ஸ்கூலுக்கு 1 கொடுக்கலாம், 5 கொடுக்கலாம். இப்படி எவ்வளவு மாறமா கொடுக்கலாமே இல்லையா? அப்ப விட 5 தான் பேர். சரியா? விட 5 வகையா நாங்க பிரிக்கலாம். அடுத்தது
பாலன் ஒரு குறித்த ஆண்டில் ஜனவரி மாதத்தின் கடைசி திங்கட்கிழமையில் பிறந்தான். ராஜன் அதே ஆண்டில் பிப்ரவரி மாதத்தில் முதலாம் திங்கட்கிழமையில் பிறந்தான். இவ்விரு நாட்களையும் குறிக்கும் எண்களின் மொத்தம் 38 ஆகும். பாலனின் பிறந்த திகதி ஜனவரி மாதத்தில் எத்தனையாம் திகதியாக இருக்கும்? பாலன் ஒரு குறித்த ஆண்டில் ஜனவரி மாதத்தின் கடைசி திங்கட்கிழமையில் பிறந்தானாம். சரியா? ஓகே. ராஜன் அதே ஆண்டில் பிப்ரவரி மாதத்தில் முதலாம் திங்கட்கிழமையில் பிறந்தான். இவ்விரு நாட்களையும் குறிக்கும் எண்களின் மொத்தம் 38 ஆகும் என்று சொன்னால் பாலனின் பிறந்த திகதி ஜனவரி மாதத்தில் எத்தனையாம் திகதி? அதாவது 2ஐயும் கூட்ட 38 வரும். உங்களுக்கு தெரியும், நான் அப்படியே வச்சு பார்க்கணும். இந்த ஜனவரி 29ஆம் தேதி, 30ஆம் தேதி, 32ஆம் தேதி எல்லாம் மாற்ற பிறந்த தேதி பாலன் எல்லாம் திங்கக்கிழமை என்ன? அப்ப நாங்க முதலாவதே பார்ப்போம். 29ஆம் தேதி திங்கள். சரிதானே? 29ஆம் தேதி திங்கள்னு சொன்னாப்புல 30ஆம் தேதி செவ்வாயா இருக்கு வங்காளம், 31 புதன். சரியோ? அப்படியே அந்த மாதம் முடிஞ்சு. இப்ப வியாழக்கிழமை தான் 1ஆம் தேதியா இருக்கும் பிப்ரவரி மாதம். சரிதானே? பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி புதன் என்று சொன்னால் அடுத்த புதன் எப்ப வரப்போகுது? 8ஆம் தேதி வரப்போகுது. ஓமா இல்லையோ? 8ஆம் தேதி வர 8ஆம் தேதி புதன் சொன்னா திங்கக்கிழமை என்னவா இருக்கும்? 7, 6, 5 இருக்குமோ இல்லையோ? 5 இருக்கு. ஓமா இல்லையா? அப்ப 29 5 கூட்ட 34 வருதோ? 38 வருதோ? இல்லை. அதை விட புல. இப்ப நாங்க அடுத்தது 30ஆம் தேதியை பார்ப்போம். சரியா? 30ஆம் தேதி பார்த்தோம்னு சொன்னால் திங்கக்கிழமை. 30ஆம் தேதி சொன்ன 31ஆம் தேதி செவ்வாய், 1ஆம் தேதி புதன். 7 கூட்டினா 8. ஆகவே 7, 6ஆம் தேதியா இருக்கும் இது. சரியோ? அப்ப பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி தான் திங்கள். அப்ப 30 மாதம் கூட்டும் வருது 38? இல்ல, 36 வருது. அதுவும் புல. 31 பார்ப்போம். 1ஆம் தேதி 30ஆம் தேதி வந்து இப்ப திங்கள்னு சொன்னால் செவ்வாய் 1ஆம் தேதி, 8ஆம் தேதி செவ்வாய் தான். அப்ப 7ஆம் தேதி தான் திங்க வரப்போகுது. இப்ப உலகம் பாருங்க, 31 மகளையும் கூட்ட என்ன வருது? 38 வருதா இல்லையா? அப்படி. ஆகவே பாலன் பிறந்த தினம் ஜனவரி 31 இருந்தால் ராஜன் பிறந்த தினம் பிப்ரவரி 7ஆம் தேதியா இருக்கும். 2ஐயும் கூட்டி பாருங்க, என்ன வருது? விட 37 கூட்ட 38 கட்டாயம் வருது. ஆகவே பாலன் பிறந்தது என்ன இருக்க போது? ஜனவரி 31. உங்க 3 விடை இருக்கு பிள்ளைங்க. நீங்க விடைய வச்சு கொண்டு வடிவா பார்க்கலாம். சரியா? விட இல்லைன்னு சொன்னா கஷ்டம்தான். அப்ப நீங்க வடிவா வச்சு பார்க்கலாமா இல்லையா? எஸ். அடுத்த வினாக்கு வருவோம். மின்குமிழ் வரிசை ஒன்றில் முதல் 20 மின்குமிழ்கள் நீலம், சிவப்பு, பச்சை, மஞ்சள் வரிசையாக இருந்தன. அடுத்து 15 மின்குமிழ்கள் நீலம், மஞ்சள், சிவப்பு என்ற வரிசையில் தொங்கவிடப்பட்டிருந்தன. இதில் 20வது மற்றும் 30வது மின்குமிழ்களின் நிறங்களை வரிசையாக கொண்ட விடை எது? கொஞ்சம் மின்குமிழ் இருக்கா. சரியோ? அதுல முதல் 20 மின்குமிழ் வந்து எப்படி இருக்குன்னு சொன்னால் நீலம், சிவப்பு, பச்சை இருக்கா, மஞ்சள் இருக்கா. நீலம், சிவப்பு, பச்சை, மஞ்சள் ஒழுங்கில இருக்கு. அடுத்து வார 15 மின்குமிழும் எப்படி இருக்கு? நீலம், மஞ்சள், சிவப்பு என்ற ஒழுங்கிலே இருக்கு. இப்ப கேட்ட கேள்வி அந்த வரிசையில 20வது மற்றும் 30வது மின்குமிழ்கள் என்று எண்ணிக்கை கேட்டது. இப்ப நாங்க ஒன்றும் செய்ய தேவையில்லை. நீங்க இப்ப 20வது மின்குமிழை பார்க்கலாமோ இல்லையோ?
20 எப்படி இருக்குது? இந்த ஒழுங்குல இருக்குன்னு சொன்னால் நீலம், சிவப்பு, பச்சை, மஞ்சள் 4 வகையான கலர்ஸ் இருக்கு. ஓமா இல்லையா? இங்க பாருங்க 4. அப்ப நான் என்ன செய்ய போறோம்? 20 நாங்க 4ஆல பிரிக்க போறோம். 4ஆல பிரிச்சோம்னு சொன்னா நான் 5 20 எங்களுக்கு மீதி இல்லையே. நாங்க புள்ளிய போட வேணும். இந்த எண்ணிக்கை காண்றதுக்கு நீலம் 1 போடுவீங்கள், சிவப்பு 2 போடுவீங்கள், பச்சை 3 போடுவீங்கள், மஞ்சள் 0. கடைசி என்றா 0 தான் பேர். எப்படி நீங்க முதலாக போடவும். சரியா? எப்படி போட்டால் இப்ப நீங்கள் 20 எத்தனை பிள்ளை மின்கும்புல 4 வகை கலர்ஸ் இருக்கு. 4ஆல பிரிக்க வேணும். பிரிச்சால் நான் 5 20 மிச்சம் இல்லை. ஆகவே மஞ்சள். 30வது மின்கும்புல என்ன? 20வது மின்கும்புல என்ன? மஞ்சள். அப்ப நீங்கள் மஞ்சளுக்குரியபடியே இதுவும் வருது, இதுவும் வருது. 2ஆவிட வராது. இப்ப நாங்க அடுத்த செய்ய போறோம். அடுத்து 15 பிள்ளைகள் நீலம் மஞ்சள் ஒழுங்குலே இருக்கான். இப்ப கேட்டது 30வது. 30வது நாங்க செய்ய போறோம்னு சொன்னால் அங்கிருந்து 10ஆவத பார்க்கலாம். ஏன் 20ல இருந்து 10 தானே கூடுது 30க்கு. அந்த 10 தான் பார்க்கணும். இப்ப 15 பார்க்கல. அந்த 15 அப்படி இருக்குது. ஆனா முன்னுக்கு தான் எண்ணிக்கை வருது. அப்ப நான் 10 பார்த்து 10 நாங்கள் இந்த ஒழுங்க பாருங்க. இது மஞ்சள் சிவப்பு, நீலம் மஞ்சள் சிவப்பு ஒழுங்கிலே இருக்கு பாருங்க. நீலம் மஞ்சள் சிவப்பு இந்த ஒழுங்கு வேற. ஆமா இல்லையோ? அப்ப இந்த ஒழுங்கு நான் என்ன செய்யப்படும்னு சொன்னா இதுக்கு நாங்கள் இங்க 1 போடுவோம், 2 போடுவோம், 0 போடுவோம். ஆமா இல்லையா? சரி, இப்ப நாங்க 10 நாங்கள் 3ஆல பிரிக்க போறோம். பிரிச்சா 3 9 1 மிச்சம். அப்ப 1 மிச்சம் உண்டா? இங்க எங்க 1 போட்டுனாங்க? நீளத்துக்கு போடணும். ஆகவே நீலம். மஞ்சள் மற்றும் நீலம் எங்க விடையா இருக்குது? எஸ். எத்தனை விடை? 3ஆவது விடை. 20வது மின்குமிழ் மஞ்சள், 30வது மின்குமிழ், அதாவது 20ல இருந்து 10வது மின்குமிழ் நீலம், அதாவது 30வது மின்குமிழ். சரியா பிள்ளைகள்? ஓகேயா? ஓகே. குமார் 180 பக்கங்களை கொண்ட புத்தகம் ஒன்றில் 50வது பக்கம் முதல் 60வது பக்கம் வரை வாசிக்க 10 நிமிடங்கள் எடுத்தான். அதே வேகத்திலே அவன் புத்தகத்தை வாசித்தான். ஆயின் முழு புத்தகத்தை வாசிக்க எடுக்கும் காலம் அவ்வளவு. மொத்தம் 180 பக்கங்களை கொண்ட புத்தகம். அதில் அவன் 50வது பக்கத்துல இருந்து 60வது பக்கம் வரை வாசிக்கிறதுக்கு 10 நிமிஷம் எடுக்கிறான் என்றால் 50ல இருந்து 60வது பக்கம் வரைக்கும் நான் வாசிக்க சொன்னா எத்தனை பக்கம் வர போகுது? 10 11 வரும். நாங்கள் அது 50 கழிச்சு போட்டு கொண்ட கூட்ட வேணும். ஆகவே 11 பக்கம். 11 பக்கங்களுக்கு 10 புள்ளி எடுக்க டைம் எவ்வளவுன்னு சொன்னால் 10 நிமிஷம். 11 பக்கங்கள் PAGES போடுவோம். சரியா? 11 பக்கத்துக்கு எடுக்கிற நேரம் புள்ளி எவ்வளவுன்னு சொன்னால் 10 நிமிடங்கள் எடுக்கு. 180 பக்கம் இருக்கு மொத்தம். அப்ப என்ன சொல்லுங்க பிள்ளைகள்? 180 நாங்கள் பிரிக்கணுமா இல்லையா? பிரிக்க வேணும். பிரிச்ச என்ன வர போகுது? 11 10 110 11 பிரிச்சு பாருங்க, சரியா இருக்கும். அவ்வளவு அதுக்கு மடங்க பார்க்க வேணும். சரியா? 180 நாங்க பிள்ளைகள் என்ன செய்ய போறோம்? பிரிக்க வேணும். பிரிச்ச 16 வருது. 16 கொஞ்சம் வருது. அப்ப என்ன 16 விட கூட இல்லையோ? 180க்கு 180 பக்கம் வரப்போகுது. 180 பக்கத்துக்கு 2 பார்க்க போறோம். சரியா? 16 விட கூட. ஏன்
மிச்சம் இருக்கு ஏன் 11 16 தான் 100 பிரிச்சு பார்த்து தெரியும் உங்களுக்கு. சரியா பிள்ளை? 11 16 176. அப்ப பிள்ளையர் 16 மடங்கு வருது 176. 4 பக்கம் மிச்சம் இருக்கு. ஓமா இல்லையா? அப்ப 176 பக்கத்துக்கு வந்து தேவையான டைம் 16 நிமிஷம். என்ன கவனிங்க இருக்கா? அதாவது 176 பக்கத்துக்கு தான் உங்களுக்கு தேவையான டைம் 160 நிமிஷம். ஆமா இல்லையா? அப்ப இங்க இன்னும் 4 பக்கம் கூட இருக்கு. பாக்கி டைம் ஒண்ணுமே இல்லையோ? அப்ப இங்க வர போகுது 3 மணித்தியாலத்துக்கு அதிகமாகத்தான் டைம் தேவை. 126 பக்கம் இருந்திருந்தா சரியா 3 ஹவர்ஸ் பிடிச்சிங்க. 120 சொன்ன பிள்ளைகள் 3018. அப்ப நீங்க வந்து பிள்ளைகள் பெருக்கி பார்க்க வேணும். 160 நிமிஷம் வருது என்றால் உங்களுக்கு தெரியும் 3018 180. அப்ப இன்னும் விட வர போன்னு பாருங்க பாப்போம். நீங்க பிள்ளைய அந்த கழிக்க மடியா கழிக்க வேணும். அதாவது 50 இருந்து 60வது பக்கம் சொன்னாப்புல 50ஆம் பக்கம் சேரும். நீங்க கழிச்சு போட்டு விட்டீங்க என்றால் அந்த 50 பக்கம் சேராது. அப்ப 11 பக்கத்துக்கு வந்த புள்ள 10 நிமிஷம் படிக்குது. 176 பக்கத்துக்கு தான் 100 வருஷம் படிக்கும். ஏன்னா அந்த 16 மடங்கு கூடுதல் பக்கம் கூடைக்க அங்க அந்த டைம் வந்து மடங்கு கூடுமோ இல்லையோ 160 நிமிஷம் வரப்போகுது. அப்பண்டா 3 மடங்கு சொன்னால 3018 180 தான் வரும். அப்ப மிச்சம் 4 பக்கம் உங்கள்கிட்ட இருக்கு. ஓமா இல்லையா? அப்ப இவ்வளவு நீங்க என்ன செய்ய போறீங்க? குறையத்தான் வரும். 103 மத்தியத்திலும் குறையத்தான் வரும். ஏன்டா 100 தான் வருது பிள்ளை. நாங்க 4 தான் இருக்குது. சரியா? விட போடுவீங்க 103லும் குறையத்தான் வரும். சரியா? விட போடுவீங்க 2வது விடை. அடுத்த வினாவுக்கு வருவோம். கடதாசி ஒன்றை 2ஆக மடித்து அதனையும் 2ஆக மடித்து உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு வெட்டி அகற்றினால் அதனை விரித்து பார்க்கும் போது காணப்படும் விதத்தை காட்டும் உரு எது? அதாவது நாங்கள் முதலாவது வந்து இந்த ஒரு செவ்வகமான ஒரு பேப்பர் இருக்கு, நாங்கள் மடிக்கிறோம். அப்புறம் இங்க இதே மடிக்கிறோம். இதே மடி இது வருது. விரிக்கேற்கவாறு என்ன? இந்த துண்டு இந்த துண்டு நாங்கள் இப்படித்தான் மடிக்கிறோம். இதை இப்படித்தான் மடிக்கிறோம். ரெண்டா இந்த துண்டு இந்த துண்டா இருக்கு. இந்த துண்டு இந்த துண்டா இருக்கும். சரியா? இது இது இஞ்சாலம் ஒன்று வரப்போகுது. ஆகவே முதலாவதோட தான் 39 முதலாவதோட தான் போடுறீங்க. நீங்க வேணா வட்டி பாருங்க, கிழிச்சு பார்க்கலாம். வட்டி பார்க்கல கிழிச்சு பார்க்கலாம். படிவா கிழிச்சா விட வரும். அது வட்டி பார்க்க கூடாது. வட்டி பார்க்க அங்க வட்டிலாமா? அங்க வெட்ட மாட்டீங்களா பிள்ளையால்? அங்க ஒண்ணு கொண்டு வரா வெட்ட மாட்டீங்க. நீங்க கிழிச்சு பாருங்க. உங்களோட கைதான் கத்திரிக்கோளா இருக்கணும். கிழிச்சு பாருங்க. கிழிச்சு பார்த்தா
சரி, ஓகே. அடுத்த வினா பாருங்க. கீழே உள்ள இலக்கங்கள் அனைத்தும் அடங்கும் விடைய யாது? அதாவது இதுல உள்ள இலக்கங்கள் எல்லாம் இருக்க வேணும். அப்படியான விடை எங்க இருக்கு? சரியா பிள்ளைகள்? ஓகே, நீங்க உங்களுக்கு எண்ணி பார்க்குற கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா நீங்க பெரும்பாலும் எண்ணி பார்த்து போட்டு நீங்க விடைய போறணும் இல்லை. சரியா பிள்ளைகள்? ஓகே, அப்படி எண்ணி பார்க்க பிள்ளைகள் 40 முதலாக விட வருது. நீங்க எண்ணி பாருங்க. சரிதானே? 40 முதலாவது விடை. சரியா? உங்க பேப்பர் தான் பிள்ளைய பேப்பர் தான் நீ வடிவா நீங்க டிக் பண்ணி எண்ணி பார்க்கலாம். நீங்க டிக் பண்ணதாமலே உங்களுக்கு தெரியும். சரியா? ஓகே, அப்ப டிக் பண்ணி போட்டு எண்ணி பார்க்க சரியா இருக்கும். சரியா பிள்ளைகள்? அப்ப நான் இந்த இரண்டாவது பேப்பர் பார்ட் 1 முடிஞ்சது. நாங்க பார்ட் 2க்கு போவோம். சரிதானே? ஓகே. சரி, இல்ல பார்ட் 2 பாருங்க பிள்ளைகள். எப்படி முதலாவது பந்து கேள்வி தான் வரப்போகுது. அதுல மாற்றம் இல்லை. ஆகவே நீங்கள் இந்த பந்து கேள்வியில பிள்ளைகள் 6 வினா கட்டாயம் வரும். அந்த 6 வினாவுக்கு நீங்க சரியாக இருக்க வேண்டிய மிக முக்கியம். சரியா? ஓகே. பின்வரும் பந்திய வாசித்து வினாக்களுக்கு விடை எழுதுக. சரியா? காட்டில் சுட்டெரிக்கும் வெயில், அங்கு வாழும் பிராணிகளின் ஆதங்கம், நாம் உயிர் வாழ்வதற்கு அவசியமான நீர் கிடைக்காமல் துன்பப்பட போகிறோமே என்பதுதான். போதிய அளவு மழை கிடைக்கவில்லை, காரணம் காடுகள் அழிக்கப்படுவதே ஆகும். நாம் அனைவரும் உயிர் மூச்சாக கொண்டு காட்டை காப்போம் என பிராணிகள் முடிவு செய்தன. பிராணிகள் தமது பொறுப்புகளை மிகவும் சிறப்புடன் செய்தன. நெருப்பிலே நெய் சொரிந்தது போல கிடைக்கும் பழங்களை தின்று விதைகளை காடெல்லாம் பரப்பின. மரங்கள் செழித்து வளர்ந்து காடே பசுமையானது. மழை பெய்தது, நீர்நிலைகள் நிரம்பின. சரி, இது ஒரு பந்தி 4ஆம் ஆண்டுல இருக்கும் பாருங்க. சரிதானே? ஓகே. என்னவாம்? காட்டில் சுட்டெரிக்கும் வெயில், அங்கு வாழும் பிராணிகளின் ஆதங்கம் என்னன்னு சொன்னா, நாம் உயிர் வாழ்வதற்கு அவசியமான நீர் கிடைக்காமல் என்பதுதான். போதிய அளவு மழை கிடைக்கவில்லை, அதற்கான காரணம் காடுகள் அழிக்கொண்டு காட்டை காப்போம் என பிராணிகள் முடிவு செய்தன. பிராணிகள் தமது பொறுப்புகளை மிக சிறப்புடன் செய்தன. நெருப்பிலே நெய் சொரிந்தது போல கிடைக்கும் பழங்களை தின்று விதைகளை காடெல்லாம் பரப்பின. மரங்கள் செழித்து வளர்ந்து காடே பசுமையானது. மழை பெய்தது. சரியா? இதுதான் பந்தி. கஷ்டம் ஒன்றும் இல்லை. முதலாவது, நாம் உயிர் வாழ அவசியமானது எது? நாம் உயிர் வாழ்றதுக்கு அவசியமானது என்ன என்று உங்களுக்கு தெரியும். பாருங்க, முதலாவது வரிசை இருக்கு. நாம் உயிர் வாழ்வதற்கு அவசியமான நீர் கிடைக்காமல் துன்பப்பட போகிறோம் என்பதுதான் ஆதங்கம். அப்ப என்ன? நாம் உயிர் வாழ்வதற்கு அவசியமானது என்ன? நீர். அப்ப முதலாவிட போடுவீங்கள் நீர். சரிதான பிள்ளைகள்? ஒன்றும் இல்லை, நீங்க வழியா பார்த்து படியா அப்படி இல்லைன்னா சரி, நீர். இரண்டாவது, வனம் என்பதன் ஒத்த கருத்து சொல்லி எழுதுக. வனம். வனம்னு சொன்னால காடு இருக்குதானே பாருங்க. காட்டில் என்ன வனம் சொன்னா காடு. அப்ப என்ன செய்யணும்? அதே வனம் சொன்னா காடு எழுதுங்க. அடுத்தது, மழை பெய்யாமைக்கான காரணம் என்ன? மழை பெய்யாமைக்கான காரணம் என்னவாக இருக்கும்? பாருங்க, மழை பெய்வதில்லை, காரணம் காடுகள் அழிக்கப்படுவதே ஆகும். பாத்தீங்களா? அப்படியே விடை இருக்குது. பந்திக்கு அப்படியே விடை இருக்கும். காரணம் என்ன? காடுகள் அழிக்கப்படுவதே ஆகும். சரியா? காடுகள் அழிக்கப்படுவதே ஆகும். விளங்குதா? இதுதான் விஷயம். அடுத்தது, பந்தியில் வந்துள்ள ஒற்றை கொம்பு, விசிறி, இரட்டை கொம்பு ஆகியன காணப்படும் சொல்லியது. ஒற்றை கொம்பு இருக்கணுமாம், விசிறி இருக்கணுமாம்,
சட்ட கொம்பு இருக்கணுமா? சொல்லுங்க, என்ன வரும்? நெருப்பிலே என்ற சொல் வருமோ இல்லையோ வரும். ஏன் நெருப்பிலே என்ற சொல்லில எல்லாம் இருக்குது. நீனாவில ஒற்றை கொம்பு இருக்குது, பீனாவில விசிறி இருக்குது, லேனாவில சட்டை கொம்பு இருக்கு. ஆகவே நெருப்பிலே என்பதுதான் சரியான விடை. இப்பந்தியில் குறிப்பிடப்படும் அதாவது அந்த போல என்றதுக்கு முன்னுக்கு உபமானம். சரியோ? அப்ப என்ன உபமானம்? அந்த போல என்றதை விட்டுட்டு எழுத வேணும். அப்ப நெருப்பிலே நீ சொரிந்தது போடக்கூடாது. சொரிந்த நெய் எங்க சொரிந்தது? நெருப்பில. அப்ப உபமானம் என்ன? நெருப்பிலே நெய் சொரிந்தது என்றுதான் படியாக. நெருப்பிலே நெய் சொரிந்ததான் உபமானமாக இருக்கும். விளங்குதா? பாருங்க, இது 5க்கு 5 மார்க்ஸ் ஈஸியா உங்களுக்கு எடுக்கலாம். சரியானே? ஓகே. அடுத்த வினாவுக்கு வருவோம். பொருத்தமான நிறுத்தற்குறிகளை எழுதுக. குமார், எனக்கும் இளைய தருவாயா? சரிதானே? என்ன? இது ஒரு வினாக்குறி, கேள்விதானே பிள்ளைகள்? அப்ப தருவாயா என்றது கேள்விதானே. அப்ப தருவாயா என்றது பகல வினாக்குரிய போட்டா சரி. எனக்கு உனைய தருவாயா, கடைசியா வினாக்குரிய போட்டா சரி. ஓகேயோ? வினாக்குறி. திருக்குறளின் சிறப்பு யாது என்று ஆசிரியர் கேட்டார். அப்போ ஒரு ஆள கூறப்பட்ட வாக்கியம் என்றா அது மேற்கொடுக்க வரும் பிள்ளைகள். சரியா? அது மேற்கொடுக்க வரும். அப்ப சிறப்பு யாதுன்னு தானே கேட்கிறார். அப்ப திருக்குறள் சிறப்பு யாது என்று வினாக்குறியும் உடையார். ஜாதுன்ற போல வினாக்குறி வரும். பிறகு புள்ள என்ன செய்யப்போன்னு சொன்னால் புள்ள மேற்கோள் வரும். அதாவது ஒரு ஆள கூறப்பட்ட கருத்தானே புள்ள. ஜாதுன்ற பக்கத்துல என்ன வரப்போது? வினாக்குறி கட்டாயம் வரும். அதை தவிர அது என்ன வரப்போன்னு சொன்னால் மேற்கோள் குறி வரப்போகுது. விளங்குதா? அந்த வியப்புக்கு அந்த என்ன வினாக்குறிக்கு அங்காலையும் ஒரு வியப்புக்கு ஒரு மேற்கோள் குறி கொண்டு வரும். வாக்கியம் முடிக்க கடைசியா ஒரு முற்றுப்புள்ளி கொண்டு வரும். அது வாக்கியம் முடிய புள்ளியா இருக்கு. எப்படி போட்டால் உங்களுக்கு எந்த வித பிழையும் வராது. விளங்குதானே? அப்ப திருக்குறளின் சிறப்பு யாது? வினாக்குறி என்று ஆசிரியர். ஜாதுன்றது வினா, அது மேற்கொடுக்காம வரும். கேட்கிற ஆசிரியர் கடைசியா முற்றுப்புள்ளி. அப்ப இதுல மூன்று குறி வருது. ஒன்று வியப்புக்குறி, வினாக்குறி, மேற்கோட்குறி, முற்றுப்புள்ளி. சரியா? ஓகே. அடுத்தது, கீழே உள்ள வாக்கியங்கள் சரியாயும் சரியனவும் பிழையாயும் பிழையனவும் அடையாளம் இடுக. தம்பியோ தங்கை பாடசாலைக்கு போனார்கள். தம்பியோ தங்கை போனார்கள் வருமா? போனார் தான் பேர். தம்பியும் தங்கையும் தான் போனார்கள். தம்பியோ தங்கை போன. தம்பி அல்ல தங்கை. அவ பிழை எழுது. ஆகவே பிழை எழுதக்கூடாது. அடையாம போன. அதாவது கேள்வி கேட்ட விட. சரியா? அடுத்தது, அப்பா தோட்டத்தில் வேலை செய்தார். அது சரி. என்ன அந்த வாக்கியம் சரிதானே? அப்ப அது சரியாக இருக்கு. வியாபாரிகள் காய்கறிகளை விற்றார். வியாபாரிகள் விற்றனர் தான் வரும். உரிமை இல்லோ? அப்ப இந்த விற்றான்ற உரிமை. அப்ப அங்க பன்மை இருக்குது. ஆகவே பிள்ளை. வியாபாரிகள் காய்கறிகளை விற்றனர் ரெண்டு வரும். அப்ப பிள்ளை. மாணவர்கள் பாடசாலைக்கு வந்தனர். சரி. சரி, வந்தனர். காட்டில் உள்ள மான்கள் அங்கும் இங்கும் ஓடின. அதுவும் சரி. பாருங்க, என்ன அர்த்தம் இருக்குதுல? எழுவாய பார்த்து ஒருமை கேட்க மாதிரி. ஒருமைன்னு சொன்னா ஒருமையும், பன்மைன்னு சொன்னா பன்மையும் போடுறதானே. பார்த்துட்டு போடுறதானே. என்ன கஷ்டம் இருக்குதுல? ஒரு கஷ்டமும் இல்லை. சரியோ?
நீங்க புள்ளி அடுத்ததாக கொஞ்சம் புலவுறது இதுலதான், அதாவது வாக்கியம் ஒழுங்குபடுத்தினா பெரும்பாலும் புலவுறோம் நீங்க. அதாவது வாக்கியம் நீங்க ஒழுங்குபடுத்துறே இல்லை. சரியா? ஓகே, இதுல பாருங்க. கீழே உள்ள சொற்களை ஒழுங்குபடுத்தி கருத்துள்ள வாக்கியங்கள் ஆக்குங்கள். நடைபெறும் மாணவர்களின் நாளை எமது மறுதினம் பாடசாலையின் கண்காட்சி ஆரம்ப பிரிவு. இப்ப உங்களை கொண்டு விளாங்கம் கடைசியா வரப்போற சொல் என்ன? நடைபெறும். ஓமை இல்லையோ? நடைபெறும். என்ன நடைபெறும்? கண்காட்சி நடைபெறும். சரியோ? நீங்க அப்பதான் பாக்குறாரு. சரியோ? ஓகே, என்ன வரும்? கண்காட்சி. யார்கிட்ட கண்காட்சி? ஆரம்ப பிரிவு மாணவன் கண்காட்சி. எப்ப நடைபெறும்? நாளை மறுதினம். எங்க நடக்குது? எங்கட பாடசாலையில். அப்ப என்ன இந்த பாருங்க, இப்ப நீ ஒழுங்கா அமைக்கலாம் வசனம். அவ என்ன? எமது பாடசாலையின் ஆரம்ப பிரிவு மாணவன் கண்காட்சி நாளை மறுதினம் நடைபெறும். சரியா? அப்படி இல்ல, நீங்க செய்யலாம், நீங்கள் நாளை மறுதினம் முன்னு கொண்டே போடலாம். நாளை மறுதினம் எமது பாடசாலையின் ஆரம்ப பிரிவு மாணவன் கண்காட்சி நடைபெறும் என்று போடலாம். சரி, ஆனால் மிகச் சரியான விட பிள்ளைகள் எமது பாடசாலையின் ஆரம்ப பிரிவு மாணவன் கண்காட்சி நாளை மறுதினம் நடைபெறும் என்றுதான் மிகச் சரியான விடையாக இருக்கு. சரியா? ஆகவே முதலாக வரப்போறது என்ன? எமது பாடசாலையின், எமது இந்தியால பாடசாலையின் ஆரம்ப பிரிவு மாணவர்களின் கண்காட்சி நாளை மறுதினம் நடைபெறும். அதுதான் விஷயம். 8 சொல்லுக்கும் நான் படிக்கிட்டா போட்டுக்கும் படியா பாருங்க. அடுத்த பிள்ளையர் ஓடாது தேர் அச்சாணி முச்சாணும் இல்லாத. அச்சாணி இல்லாத தேர் முச்சாணும் ஓடாது. உங்களுக்கு தெரியும் பழமொழி என்ன? இது பழமொழிதானே பிள்ளையர். அப்ப அச்சாணி இல்லாத தேர் முச்சாணும் ஓடாது. அச்சாணி இல்லாத தேர் முச்சாணும் ஓடாது. அப்ப என்ன? ஒன்று வர அச்சாணி இல்லாத தேர் முச்சாணம் ஓடாது. அப்ப இப்படித்தான் வாக்கியம் வரப்போகுது. அப்ப நீங்க இப்படி வாக்கியத்தை போட்டா சரி. எதுவும் கஷ்டம் இருக்கோ? இல்லதானே? சரி, ஓகே புள்ளியல். ஓகே, கீழப்பட்டுள்ள வாக்கியங்களில் இருக்கும் பொருத்தமான சொல்லை பிளாஸ்டிக் பொருத்தின் பொருட்களை சுழற்சிக்கு உட்படுத்துவதால் சூழல் மாசடையாது. கோடு போண்டா கோடு போட வேணும், எழுதும் கொண்டா எழுத வேணும். நீங்க மாறி செய்யக்கூடாது. சரியா? கோண்டா கோடு போடணும். அப்ப இதுல கோடுதான் முடிஞ்சலுக்கு. பிளாஸ்டிக் பொருத்தின் பொருட்களை சுழற்சிக்கு, அப்ப இந்த சுழற்சி தான் உட்படுத்துவதால் சூழல் மாசடையாது. அடுத்தது, இன்றைய சிறுவர்கள் தமது பொழுதை வேறு விதமாக கழிக்கிறார்கள். கழிக்கண்டா என்ன? நேரம் கழியுது, அந்த கழிக்கிறது குறையுது நேரம். அப்ப கழிக்கிறதுக்கு இந்த லீவ் வரும். கழிக்கின்றார்கள். இதற்கு கழிக்கின்றார்கள். சரியா? ஒழுங்கா பிள்ளை எல்லாத்தையும் நீங்க வடிவா பார்க்க வேணும். இதுல சரியா? ஒன்று பிழைச்சாலும் உங்களுக்கு ஒரு மார்க்ஸ் சும்மா அணியாம பிழைச்சிடும், அணியாம போகும். அப்ப அந்த மார்க்ஸ் இழப்பான். ஓகே,
அடுத்தது பின்வரும் வாக்கியத்தை இறந்த கால வாக்கியமாக மாற்றி அமைக்க. இறந்த கால வாக்கியம் என்றால் எழுத வந்து மாறாது, பயனில்லான் மாறும். நான் தோட்டத்துக்கு நீர் இறைக்கின்றேன், நிகழ்காலம் இல்லோ. அப்ப நீங்க எப்படி மாத்த போறீங்க? நிகழ்காலம் என்றா நான் தோட்டத்திற்கு நீர் இறைத்தேன். இறைக்கின்றேன், இறைத்தேன். நான் தோட்டத்திற்கு நீர் இறைத்தேன். அடுத்தது சிறு பொருள் ஒன்றும் ஏதோ ஒரு தேவைக்கு பயன்படும் என்பதை குறிக்கும் பழமொழி உதவும் அல்லது பல்லு குத்த உதவும். ரெண்டும் சரிதான். சிறு துரும்பும் பற்குத்த உதவும் அல்லது பல்லு குத்த உதவும், எல்லாமே ஒன்றுதான். நீங்கள் ஒன்றா சரி. சிறு துரும்பும் பற்குத்த உதவும் அல்லது பல்லு குத்த உதவும். பேச்சு மொழி அதால பிள்ளைகள் மிகச்சரியான விட பற்குத்த உதவும். இப்ப அப்பதான் எல்லாம் கையில சிறுதுரும்பும் பற்குத்த உதவும். அடுத்த பிள்ளைகள் அடுத்த கருவம் தரப்பட்டுள்ள எழுத்துக்களை கொண்டு வெற்றிடங்களை பூர்த்தி செய்க. இல்லன்னா, இங்கன்னா, இக்கன்னா, ஈயன்னா, உப்பன்னா, இன்னன்னா இருக்கு. வல்லின எழுத்துக்கள் ரெண்டு எழுதுக. வன்மையான ஓசை உடையவை வல்லின எழுத்துக்கள். கசட தவற. அப்ப க, இக், த, ட, த, ப, ப. ஆகவே இக்கன்னா உப்பன்னா வரும். அடுத்த இடையின எழுத்துக்கள். இடையில வஜினம் முடிஞ்சது. அடுத்தது மெல்லினம் இருக்குது. அது என்ன? ஜரல. இடையினம் வந்த பிள்ளைகள் இரண்டையும் விட சவுண்ட். ஜரல வல்ல வந்து மெல்லினம். இடையினம் வந்து சொல்லுங்க பிள்ளைகள் நமன. அப்ப நவர் அது இடையினம். இது வந்து இடையினமாக இருக்கு. விளங்குதோ? ஓகே. கீழே உள்ள சொற்றொடருக்குரிய தனிச்சொல்லி எழுதுக. தனிச்சொல். கீழே உள்ள சொற்றொடருக்குரிய தனிச்சொல்லி எழுதுக. நூலுக்கு இன்னொருவரால் வழங்கப்படும் முறை என்ன? அணிந்துரை. என்ன? தன்னை பற்றி இப்ப தான் எழுதிய புத்தகத்துக்கு தானே ஒரு வழங்கினா அது முன்னுரை. ஒரு ஆள் எழுதிய புத்தகத்திற்கு தானே தன்னை பற்றி வழங்கினா அது முன்னுரையா இருக்கும். சரிதானே? ஒரு ஆளுக்கு வந்து ஒரு நூலுக்கு வந்து இன்னொரு ஆள் அவர் எழுதாத ஒரு ஆளால ஒரு உரை வழங்கப்படும் மாதிரி அது அணிந்துரை. இப்ப எப்படி புத்தகம் எல்லாம் இருக்கு, அவர் வாங்குங்கோ, அல்ல உங்களுக்கு புத்தகங்கள் இருக்கிற வழங்கப்பட்டிருக்க சொன்னா அது அணிந்துரை. அந்த புத்தகத்தை வெளியிடுவோர் அந்த புத்தகத்துக்காக எழுதும் முறை வந்து பதிப்புரைன்னு சொல்லுவோம். அதாவது அந்த புத்தகம் வெளியிடுற ஆட்கள். அந்த புத்தகத்தை வந்து யார் வெளியிடணுமோ, எந்த வெளியிடுதோ அவர் எழுதினா அது பதிப்புரை. அப்ப 3 உரை இருக்கு. ஒன்று முன்னுரை, அணிந்துரை, பதிப்புரை. அடுத்தபடியாக கீழே தரப்பட்டுள்ள வாக்கியங்களில் அடுத்தது 60வது ஆண்டிலே கொண்டாடப்படும் விழா. 60வது ஆண்டு உங்க பிள்ளைகள் 1வது 2 ஆண்டுல உங்களுக்கு வராது. இந்த காகிதம் கப்பல் எல்லாம் வராது. 1வது ஆண்டு இருக்குது 25வது ஆண்டு. அது வெள்ளி விழாவாக இருக்கு. 25வது ஆண்டில் கொண்டாடுற விழா வெள்ளி விழாவாக இருக்கும். 50வது பொன் விழா. 25வது வெள்ளி விழா, 50வது பொன் விழா. அடுத்த பள்ளியால் 60வது ஒன்று இருக்குது. அது மணி விழா அல்லது வைர விழா. 60ஆம் ஆண்டு கொண்டாடப்படும் விழா வந்து மணி விழா அல்லது வைர விழான்னு சொல்லுவாங்க. அடுத்த இருக்குது 70வது 75வது ஆண்டு கொண்டாடுற விழா பவள விழாவாக இருக்கு. 75வது ஆண்டு பவள விழா. 80வது ஆண்டு அமுத விழா.
100வது ஆண்டு நூற்றாண்டு விழா இவ்வளவுதான் இருக்கு. 10வது ஆண்டும் இருக்குது, வார இல்ல, அது தசாப்த விழாவாக இருக்கு. 10வது ஆண்டு தசாப்த விழா, 25வது ஆண்டு வெள்ளி விழா, 50வது ஆண்டு பொன் விழா, 60வது ஆண்டு மணி விழா அல்லது வைர விழா, 75வது ஆண்டு பவள விழா, 80வது ஆண்டு அமுத விழா, 100வது ஆண்டு நூற்றாண்டு விழா. அடுத்த கீழே தரப்பட்டுள்ள வாக்கியங்களில் பொருத்தமான எழுவாய் சொல்லின்கள் கோடுக. சிலர் ஓடத்திலே விளையாடிக் கொண்டிருந்தார்கள். சிலர்ண்டா கொஞ்சம் பேர். கடைசியா வருது பாருங்க, விளையாடி கொண்டிருந்தார்கள். ஓமா இல்லையா? அப்ப கொண்டு சொன்னா பன்மை அல்லோ, ஆகவே சிறுவர்கள் என்றுதான் பெயர். சிறுவர்கள் விளையாடி கொண்டிருந்தார்கள். ஆசிரியர் ஆசிரியர்கள் கூறிய அறிவுரைகள் மனதில் பதிந்துள்ளது. என்ன வரும்? ஆசிரியர் கூறிய அறிவுரைகள், ஆசிரியர்கள் கூறிய அறிவுரைகள். சரியா பிள்ளைகள்? இது 2 விடையும் வரும். நீங்கள் மிகச் சரியான விடைய போடுங்க. ஆசிரியர் தான் வரும், மிகச்சரியான. ஆசிரியர்களும் வரும். என்ன அறிவுரைகள் தானே பிள்ளைகள்? ஒரு ஆளும் கணக்கு அறிவுரை கூறலாம், எல்லாரும் சேர்ந்தும் கூறலாம். இது பிள்ளைகள் ஒழுங்கான இது இல்லை. நான் பிள்ளைகள் சிங்கள மொழி அப்படியே மாத்தினான். நான் கூட்டி குறைக்க இல்லை, அழைச்சு மாத்தி இல்லை. அதே மாதிரி சிங்கள மொழியில எப்படி இருந்தோ அதே மாதிரியே அப்படியே அந்த மிஸ் டிரான்ஸ்லேட் பண்ணுவோம். நான் வசனம் சரி ஒன்று பார்த்தேன். அவ்வாகவே 2 விடையும் பெரும்பாலும் வரும். சரியா? ஓகே. அடுத்தது கீழே உள்ள ஆங்கில சொற்களுக்குரிய சொல்லுக்கான தனிச்சொல்லி எழுதுக. தமிழ் சொல்லி எழுதுக. ஸ்மைல் என்றா சிரிப்பு அல்ல புன்னகை ரெண்டு போடுங்க. ஸ்மைல் என்றா என்ன? சிரிப்பு, சிரிப்பு. கிறிஸ்டி என்று சொன்னால் வரலாறு. கிறிஸ்டி என்ற வரலாறு. கிறிஸ்டி என்றா என்ன? வரலாறு. சரியோ? ஸ்மைல் சிரிப்பு, கிறிஸ்டி என்ற வரலாறு. அடுத்தது விடுபட்டுள்ள உருவிற்கு பொருத்தமான ஆங்கில சொல் பேனானா. இங்கிலீஷ் நீங்கள் பேனா எப்படியும் போடலாம், கேபிட்டல முன்னுக்கு போட்டும் போடலாம். பேனானா. அடுத்தது மரத்துக்கு ட்ரீ, TRW, ட்ரீ, ட்ரீ, TRW, ட்ரீ. அடுத்தது கீழே உள்ள ஆங்கில சொற்களை கொண்டு கருத்துள்ள ஆங்கில வாக்கியமாக்கி எழுதுக. உங்களுக்கு தெரியும் இல்லையா? இல்ல கேபிட்டல் எழுத்தான் முன்னுக்கு வேற. அப்ப he is a clever boy. He is a clever boy. கடைசியா முற்றுப்புள்ளி போடலாம். He is a clever boy. அவன் ஒரு புத்திசாலி பையன். He is a clever boy. சேர்த்து அடிபட்டு போச்சுது. CLEVERBOY. She is a clever boy. அடுத்த 2வது cut you I vegetables help to. என்ன வரும்? I help to cut you vegetables. I help, நான் உதவி செய்கிறேன். என்னத்துக்கு? வெட்டுவதற்கு. to cut. யாருக்கு? உங்களுக்கு. you vegetables, VEGETABLES, vegetables. I have to cut you vegetables.
மகே கமான்னு சொன்னா என்ன சிங்களம் தமிழ் எனது ஊர் மகே கமாண்டா எனது ஊர். அடுத்தது புகையிரம் சொன்னா இல்லையா தும்ரிய ஸ்தானே தும்ரிய ஸ்தானே தும்பிரிய தும்ரிய ஸ்தானேண்டா புகையிரதான் இல்லையா தும்ரிய ஸ்தானே சரியா தும்ரிய ஸ்தானேண்டா அவங்க எழுதி வைங்க சரியா அது கட்டாயம் எழுதி வைக்கணுமா தும்பிய ஸ்தானேண்டா ஓகே சரியா பிள்ளைகள் நாங்க கணித பகுதி நாங்க அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பார்ப்போம் சரியா பிள்ளைகள் நான் உங்களுக்கு பேப்பர் நான் போடுவேன் நாளைக்கு போடுவேன் நீங்க செய்து வைங்க கணித பகுதி ஏன் அங்கே மிச்சது நான் ஃபுல்லாக நாளே அடுத்த ஃபுல்லா பார்ப்போம் சரியா ஃபுல்லா பார்ப்போம் சரியா பிள்ளை ஓகேயா ஓகே முடிப்போம் மீண்டும் அடுத்த கிளாஸ் சந்திப்போம் ஓகே பிள்ளைகள் ஓகே Okay, sir. Thank you, sir. பாய் Bye, sir. ஓகே பாய் Bye, sir. ஓகே ஓகே பாய் பாய் Good night, ஓகே sir. Bye, sir. Thank you, sir. Good night, sir. Bye. Thank you so much. Thank you, sir. Good night, sir. Bye, sir. അടുത്ത ക്ലാസ്സും ദിപ്പും പിള്ളൈകൾ. Bye, sir. Bye, sir. Thank you, Bye, sir. Bye, sir. Thank you, sir. Night, sir. Good night, sir. Good night, sir. Bye, sir. Thank you, sir. Good night, sir. You are. Bye, sir. Good night, sir. Thank you, sir. रख दूंगा रख Bye, sir. Thank you, sir. Good night, sir. Bye, sir. Bye, bye, friends. Bye, friends. Good night, friends. Bye, sir. Good night, sir.